लेकिन ऐसा मत करो, जुल्म मत करो, छोटे से बच्चे को देख लो बेचारा बैठा है। ये 5 मरले का प्लॉट मैं आज अपने भाई को ये अपनी बेटी के हाथों से दिलवा रहा हूँ और रिटर्न में भी दूंगा। ये बीजेपी वालों तुम सालों मर जाओ, तुम्हें कीड़े पड़े कुत्तों, मर जाओ तुम। हिंदू मुस्लिम जो किया जा रहा है ना। ஜம்முல கடந்த நவம்பர் 27 இஸ்லாமிய ஒருத்தரோட வீடு புல்டோசரால் இடிக்கப்படுது. அந்த வீடு இடிக்கப்பட்டதுமே அன்னைக்கு இந்து ஒருத்தர் ஒரு சம்பவம் பண்றாரு. அது அன்னைக்கு சோசியல் மீடியாவில் முழுக்க வைரல் ஆகுது. இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு உதாரணமாக அப்படி என்ன சம்பவம் பண்ணாரு அப்படிங்கிறதையும், ஏன் அவருடைய வீடு இடிக்கப்பட்டது, அந்த வீட்டை இடிப்பதன் பின்னாடியில பிஜேபி எப்படி வருது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது அரண்சை, நான் உங்கள் சதீஷ். கடந்த நவம்பர் 27 அர்ஃபஸ் அகமது அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டோட வீடு ஜம்மு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியால் இடிக்கப்படுது. அவர் நியூஸ் நேகர் இந்தியா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. தொடர்ந்து ட்ரக் ஸ்மக்லிங்க்கு எதிராக கேள்விகள் எழுப்பிட்டிருக்காரு. அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை குற்றம் சாட்டியும் பேசி வருகிறாரு. இந்த அடிப்படையில் தான் அவர் வீடு இடிக்கப்படுது அப்படின்னு அவர் தன்னுடைய பேட்டியில் சொல்றாரு. அந்த வீடு இடிக்கப்படும் பொழுது கிட்டத்தட்ட 40 வருஷமா அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீடு இடிக்கப்படும் பொழுதே அவர் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், என் வீடு இடிக்கப்படுது அப்படின்னு அவர் அப்பொழுதே எக்ஸ்தலத்துல வீடியோ அப்லோட் செய்கிறாரு. அந்த வீடியோ இந்தியா முழுக்க வைரலாகி பேசுபொருளாகிறது. அங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள், அப்புறம் முக்கியமான அரசியல் தலைவர்கள், சிபிஎம், அப்புறம் மெஹபூப், இவங்க எல்லாருமே இதை கண்டித்து பேசிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அன்னைக்கே இந்த வீடு இடிக்கப்பட்ட அன்னைக்கே இன்னொரு சம்பவம் நடக்குது. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை அவசியத்தை விளக்கும் விதமாக அந்த சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, இவருடைய வீடு இடிக்கப்பட்ட வீடியோவை பார்த்த குல்தீப் சர்மா அப்படிங்கிறவர் தன்னுடைய மகளோடு அந்த இடத்துக்கு வராரு. கூடவே கையில கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வராரு, சில பேப்பர்கள். அந்த பேப்பர்கள்ல என்ன அவர் கொடுக்குறாரு அப்படின்னா, 3 சென்ட் இடம் இவரோட இடம் போயிருக்குது, நான் அவருக்கு 5 சென்ட் இடம் தானேன், இது அநியாயம், இப்படி யாருக்குமே நடக்கக்கூடாது, இந்த மாதிரி புல்டோசரை வைத்து வீடு இடிக்கிறது பிஜேபி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்குது. பிஜேபி நாய்ங்க, பிஜேபி புழுகடிச்சு தான் இவங்க சாவாங்க பிஜேபிக்காரங்க. இவருக்கு 3 சென்ட் இடம் போச்சுன்னா நான் 5 சென்ட் இடம் தருவேன் அப்படின்னு அவர் தன்னுடைய மகள், இதுவும் வீடியோவாக ரெக்கார்ட் ஆகி அதுவும் மீடியா முன்னாடியே இது அவர் அவ்வளோத்தையும் இவர் பேசுறாரு. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அவர் சில வார்த்தைகளை சிதற விட்டுருக்கலாம். ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு சமூக அக்கறையுடைய ஒரு சாதாரணமான மனிதனோட ஒரு வேட்கையாக தான் நம்ம அந்த வேர்ட்ஸை நம்ம எடுத்துக்க முடியுது. அவர் பேசுனது எதுவுமே நம்ம சரின்னு சொல்லவில்லை. அவர் நாயங்கன்னு திட்டிருக்காரு, புழுகடிசா சாவன்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தைகள் ஒரு பொது சமூகத்தில் மீடியா முன்னாடி இந்த வார்த்தைகள் ஏற்றுக்கிட முடியாதபடி இருக்கலாம். ஆனால் அது அவருடைய கோபத்திலிருந்து வருது. இந்த நாடு இப்படி நாசமா பெற்றிருக்குது. அவர் அழுத்தமா சொல்றாரு, இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம்னு இந்த பிஜேபி மக்களை பிளவுபடுத்திருச்சு, நாட்டையே நாசமாக்கிருச்சு அப்படின்னு. இந்த மாதிரி ஜம்மு ஆகட்டும் இல்லை தமிழ்நாடு ஆகட்டும், எங்க நடந்தாலும் உடனடியாக அந்த நியூஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேட்டு நியூஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோடோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்து மக்களின் நலனுக்காக சொல்லிட்டு இருக்கிற பிஜேபிக்கு எதிராக ஒரு இந்து இஸ்லாமிய வீடு இடிக்கப்படும் பொழுது தன்னுடைய 5 சென்ட் இடத்தையும் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பேட்டியும் கொடுக்கும் பொழுது அது முழுக்க இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிறது. இந்தியாவில் இன்னும் இந்து முஸ்லீம் ஒற்றுமை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில எப்பவும் போல இருந்துட்டு தான் இருக்குது. ஆனா இந்த அரசியல்வாதிகள் தான் அதுல எண்ணெயை ஊற்றி தீயை போட்டு அதுல அவங்களோட தன்னோட ஓட்டர்ஸில் பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுல ஒரு குறிப்பிடத்தக்க சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்பர் 1, இவர் இந்த குல்தீப் சர்மாவால இன்னைக்கு ஒரு 5 சென்ட் இடம் கொடுக்க முடிஞ்சது. இந்த குல்தீப் சர்மாவிட்ட அவ்வளவு இடம் இல்லைன்னா என்ன இருக்கும்? இந்த குல்தீப் சர்மா போல எத்தனை பேர் இப்படி ஒவ்வொரு வீடு இடிக்கும் பொழுது இன்னொரு இஸ்லாமியருக்கோ இல்ல ஒடுக்கப்படும் இன்னொரு சமூகத்திற்கோ நாங்க ஒரு வீடை கொடுக்க முடியும், ஆதரவு கொடுக்க முடியும்? அது முடியாது தானே. இது இன்ஸ்டண்டா ஒரு விஷயம் நடக்குது. அது மத நிலைநிறுத்தத்துக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம், நல்ல ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம மனசு ஆறுதல் படுத்திக்கலாம். ஆனால் இந்த அஷ்ரஃப் அகமதோட வீடு இடிக்கப்பட்டதுக்கு அது ஒரு சின்ன ஆறுதலாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதே போல பல அஷ்ரஃபுகள், பல அகமதுகள், பல முகமதுகள், பல இஸ்லாமியர்கள் வீடு யூபியில, எம்பியில, ஹரியானால, ராஜஸ்தான்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்குலாம் என்ன ஆகும் நீதி? அந்த நீதிக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது கேள்வியா இருக்குது. சரி, ஓகே, யூபியில, எம்பியில, ராஜஸ்தான்ல, ஹரியானால இங்கு மட்டும்தான் இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ், அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆண்டுட்டு இருக்கிற இந்த மாநிலங்களில் எல்லாம் புல்டோசர் ஜஸ்டிஸ் தொடர்ந்து செயல்பட்டு வந்த நேரத்துல
இது எப்படி ஜம்முக்கு போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது பாயிண்டா நம்ம கண்முன்னாடி நிற்குது. இது நம்ம பின்னாடி நம்ம தோண்டி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, ஜம்முல இருக்கிற யூனியன் டெரிட்டரி ஆட்சியில வந்து கிட்டத்தட்ட அங்க இருக்கிற சிஎம் உமர் அப்துல்லா வந்து பல்லு பிடுங்கப்பட்டவர் போலதான். ஏன்னா உமர் அப்துல்லாவே தன்னுடைய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, இந்த வீடு இடிக்கப்பட்டது எப்படி ஏதுன்னு எனக்கு தெரியாது, எங்களுடைய அமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட இருந்து டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, இது எந்தவித தொடர்பும் இல்லை, இதை பத்தி அவருக்கு எந்தவித நாலேஜுமே கிடையாது, அவர்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப இடிச்சது யாருன்னா ஜம்மு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த ஜம்மு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்புறம் நிலம் சம்பந்தமான விவகாரங்கள் இதெல்லாம் அங்க பாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற துணைநிலை கவர்னர், அதாவது மோடி அமித்ஷாவால் நியமிக்கப்பட்ட துணைநிலை கவர்னர் மனோஜ் சின்ஹா அப்படிங்கிறவர். இந்த மனோஜ் சின்ஹா அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அவருடைய படிக்கும் காலத்துல இருந்தே ஏபிவிபில இருந்திருக்காரு. ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில, ஐஐடியில அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர்னா வீடை கட்ட தான் செய்வாங்க. இவருக்கு யார் சொல்லி கொடுத்தா தெரியல, புல்டோசர் வச்சு இடிச்சு தள்ளிட்டு இருக்காரு. இவர் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சி ஆள்ற மாநிலங்கள்ல தான் இந்த புல்டோசர் ஜஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது இங்க வந்து இது நடக்குதுன்னா நம்ம வந்து உமர் அப்துல்லா சந்தேகப்படலான்னு பார்த்தா அதற்கு பிறகுதான் நமக்கு தெரியுது இதை நடத்துறது வந்து இந்த பவர் எல்லாமே யாருக்கு இருக்குதுன்னா துணைநிலை கவர்னர் என அழைக்கப்படுகிறோம் இந்த மனோஜ் சின்ஹா தான். இவர் வந்து வழக்கம் போல ஒரு பூமிகார் கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கிறாரு. இவர் வந்து யோகி ஆதித்யநாத் கூட அந்த சிஎம் போஸ்டிங்கான போட்டியில இருந்தவர், அந்த ரேஸ்ல இருந்திருக்காரு. அதாவது இவர் வந்து எப்போவோ வந்து யூபியில சிஎம் ஆயிருக்கணும், ஆனால் இவரோட நம்பரை கட் பண்ணிட்டு தான், இவர் பேரை கட் பண்ணிட்டு தான் யோகி ஆதித்யநாத் வந்து அங்க சிஎம் ஆகுறாரு. சரி, அதுக்கு என்னப்பா பரவாயில்ல அப்படின்ட்டு பிஜேபியில தொடர்ந்து விசுவாசமா இருக்காரு. அவருக்கு தான் அந்த துணைநிலை கவர்னர் பதவி வந்து ஜம்முல கொடுக்கப்பட்டிருக்குது. அங்க வந்ததும் யோகி ஆதித்யநாத் மாதிரியே தன்னுடைய புல்டோசர் ஜஸ்டிஸ் இங்கேயும் அவர் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியுது. இது வந்து வெறுமன ஒரு இஸ்லாமிற்கு எதிரான புல்டோசர் தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட முடியாது. ஏன்னா இதுல வந்து பாதிக்கப்படுறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டும் கூட. இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட் மட்டும்தான் பாரதிய ஜனதாவின் முகத்தை தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது துருராட்டி முதற்கொண்டு நம்ம ஊர் ட்ரைப்ஸ் கரிகாலன் வரை இது வந்து எல்லா இடமும் நடந்துட்டு இருக்குது. ட்ரைப்ஸ் கரிகாலனுடைய சேனல் 3 முறை முடக்கப்பட்டது. அவர் டெல்லி போய் வழக்காடி அதற்கு பின் தான் தன்னுடைய சேனலை மீட்டெடுத்துட்டு வந்தார். இந்த சேனலை டெஸ்ட்ராய் பண்றதும் இந்த வீட்டை டெஸ்ட்ராய் பண்ணதும் இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் தான். அதாவது மிரட்டல், எனக்கு எதிராக பேசினால், எனக்கு எதிராக கேள்விகள் எழுப்பினால் உன் மீது ஏதாவது ஒரு தாக்குதலை தொடுப்போம் அப்படிங்கிறத அதிகாரம் தனது கையில் இருக்கும்படியால் அதை சட்டம் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா யூபியில பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகி பாபான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவரோட லேட்டஸ்ட் பேர் என்னன்னா புல்டோசர் பாபா. நம்ம ஊர்ல வந்து நம்மளுடைய முன்னாள் முதல்வர் எப்படி அழைப்போம்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணா, அம்மா ஜெயலலிதா. அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அவர்கள் என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கிறது மேட்டர் இல்லை. ஆனா அவர்களுடைய புகழ் அடைமொழிகள் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு பேரா தான் இருக்குமே தவிர புல்டோசர் ஜெயலலிதா, புல்டோசர் அம்மா அப்படிலாம் நம்ம எங்கேயுமே வைக்க மாட்டோம். அவர்களுடைய கட்சி தொண்டர்களே அதை வந்து விரும்ப மாட்டாங்க. நக்கீரன் அவருடைய போட்டோ வந்து ஹிட்லர் அப்படின்னு போட்டதுக்கு அவ்வளவு பெரிய கேஸ்களை வந்து நக்கீரன் கோபால் சந்திச்சார். அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாரும் வலதுசாரிகள் வந்து யோகி ஆதித்யநாத்தின் இந்த புல்டோசர் ஜஸ்டிஸை புல்டோசர் பாபா அப்படின்னு பெருமையாக இதுவரைக்கும் சோசியல் மீடியால குறிப்பிட்டு வராங்க. இது அங்கிருந்து பரவி மத்திய பிரதேசத்தோட முன்னாள் சிஎம் சிவராஜ் சிங்க்கு என்ன பேர் அப்படின்னா புல்டோசர் மாமா. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, நல்ல வேலை ஸ்மிருதி இரானி வந்து சிஎம் ஆயிருச்சு, இந்த மாதிரி புல்டோசர் ஜஸ்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து புல்டோசர் ராணி, புல்டோசர் ஆன்டி, புல்டோசர் மம்மி இப்படிலாம் கூட பெருமையா பேர் வச்சு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க போல. ஆக இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ்ங்கிறது பிஜேபி வந்து மக்களின் மனதில் சமூக விரோதிகளுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இஸ்லாமியர்களையும் இல்ல இதர தங்களுக்கு வேண்டப்படாதவர்களையும் இந்த போல இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டையும் குறிவைத்து அவர்களை வீடுகளை இடிப்பது அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் மீதான தாக்குதல். அது அந்த வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கும் அனைவரின் மீதான தாக்குதல். இப்போ இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட் அர்ஃபஸ் வந்து அவர் வந்து என்னையே நீங்க தாக்குதல் பண்ணலாம், ஆனா என் மொத்த வீட்டையுமே நீங்க தாக்குதல் பண்றீங்க அப்படிங்கிற நீதியரசர் கவாய் வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றாரு. நிறைய விஷயங்கள் அதில் வந்து குறிப்பிடுறாரு. 1763 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அன்றைக்கு இருந்த மன்னராட்சி வந்து சைடர் பில் அப்படின்னு ஒரு வரி விதிக்கும் ஒரு பில்லை வந்து கொண்டு வருது. அதுக்கு எதிராக வந்து வின்சென்ட் பிட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு மன்னரின் மகுடத்திற்கு எதிராக ஒரு சாதாரண குடிமகன் போராடலாம், அவன் மிகவும் பலவீனமாகத்தான் இருப்பான், அது பிரச்சனை இல்லை. அவனுடைய ஓட்டு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டு கூரை வந்து இடிக்கப்படலாம், அதுக்குள்ள காத்து போகலாம், புயல் போகலாம், மழை வரலாம், ஆனால் ஒரு நாளும் இங்கிலாந்தின் மன்னர் போகக்கூடாது, ஒரு நாளும் அந்த வீட்டின் நுழைவாயிலில் இங்கிலாந்தின் மன்னர் போகக்கூடாது அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தையை வந்து நீதிபதி வந்து கவாய் குறிப்பிட்டார். அதாவது சட்டம் படி
அவர் வீட்டில் புயல் அடிக்கலாம், அவர் வீட்டில் தூக்கு தண்டனையே கூட நீங்க வந்து சட்டப்படி கொடுக்கலாம். ஆனா ஒரு புல்டோசர் நேரடியாக ஊபியோட முதல்வரோ இல்ல மத்திய பிரதேசோட முதல்வரோ ராஜஸ்தான் முதல்வரோ இல்ல மோடியோ அமித்ஷாவோ மனோஜ் சிங்கோ யாருமே இப்படி புல்டோசர் எடுத்துட்டு நேரடியாக ஒருத்தர் வீட்டுக்கு போறது வந்து சரி கிடையாது அப்படிங்கிறது நீதிபதி கவாய் வந்து சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் கோட் பண்றாரு. என்னன்னா, a house is not just a property but embodies the collective hopes of family or individuals for stability, security and a future. ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து சாதாரண வீடு கிடையாது. அதுல இருக்கிறவங்களோட நம்பிக்கை, அதுல இருக்கிறவங்களோட பாதுகாப்பு, அதுல இருக்கிற மற்ற நபர்கள் அவங்களோட பாதுகாப்பு, அவர்கள் மீது எப்படி நீ வந்து தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நீதிபதி வந்து குறிப்பிட்டு 11 பாயிண்ட்கள் அவர் வந்து பரிந்துரைக்கிறார். அவர் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல குறிப்பிட்டாரு. அந்த 11 பாயிண்ட்ல நீங்க வந்து 15 நாளைக்கு முன்னாடியே அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், அதுக்கு முன்னாடியே வந்து விசாரிச்சிருக்கணும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர்கிட்ட பேசியிருக்கணும், அவர் அப்பீல் பண்றதுக்கு டைம் கொடுத்துருக்கணும், என்னென்ன காரணங்களுக்காக இவருடைய வீடு இடிக்கப்படுதுன்னு இங்க வந்து பேனரோ ஒரு போஸ்டரோ அதை ஒட்டி இருக்கணும். இப்படி அவர் வந்து ஒரு 11 பாயிண்டை கொடுத்து அதற்கு பிறகுதான் ஒரு வீடு இடிக்கப்படுது நடக்கணும். இது வந்து 2024 பேசப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த 2025 மனோஜ் சிங்கா அப்படிங்கிறவரோட அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கிற ஜேடிஏ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட் ஒரு இஸ்லாமியரோட வீட்டை ஜம்முல இடிக்குது. இந்த ஃபார்மேட் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு மதம் சார்பான ஒரு அணிவகுப்பு ஏதாவது நடக்கும், அங்க வந்து ஒரு கலவரம் நடக்கும், அந்த கலவரத்துக்கு அப்புறம் இந்த வீடு இடிப்பு நடக்கும். இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. மத்திய பிரதேசத்துல ஹசினா அப்படிங்கிற ஒரு லேடியோட வீடு வந்து இடிக்கப்பட்டிருக்குது. அது வந்து மோடியோட திட்டத்தின் கீழே வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வீடு. அந்த வீடு கூட விட்டு வைக்கப்படாமல் இடிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் எந்த அடிப்படையில் இடிக்கப்பட்டிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆக இந்த புல்டோசர் கொண்டு வீடு இடிக்கப்படுவது என்பது அவர்களுக்கு பிடிக்காதவர்களை, அதாவது ஆட்சியாளர்களுக்கு பிடிக்காதவர்களை, குறிப்பாக சிறுபான்மையினரை, இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்கப்படும் ஒரு செலக்டிவான தாக்குதல் ஆகும். இந்த தாக்குதலுக்கு நீதி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வீடு இடிக்கப்படும் போது இன்னொருத்தர் வந்து நிலம் கொடுப்பதோ வீடு கொடுப்பதோ வந்து அது உதவியாகத்தான் இருக்கும், ஒரு சின்ன ஆறுதலாகத்தான் இருக்குமே தவிர எந்த வகையிலும் அதுக்கு அந்த அநீதிக்கான நீதியாக இருக்க வாய்ப்பே இல்லை. சொல்லப்போனா நான் வந்து இன்னைக்கு இன்னொருத்தர் வீடையோ இல்லை ஒன்றும் இல்லை ஒரு பைக்கை நான் இடிச்சு தள்ளனா கூட அதற்கு நான் ஏதாவது தண்டனை பெற்றாகும். வேணும்னே நான் வந்து தீ வச்சு கொளுத்திட்டேன் இல்லை இடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு தண்டனை உண்டு. ஆனால் ஒரு அரசோட சிஎம் புல்டோசர் பாபா, புல்டோசர் மாமா என்று பெருமையாக பெயர் வைத்து அழைக்கப்படுபவர்களே இப்படி செய்யும்பொழுது அவர்களுக்கு என்ன தண்டனை? அந்த தண்டனையை யார் கொடுக்க போறாங்க? மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.